இந்த நாளில் கூட நாம் நம்முடைய ஆசீர்வாதமான ஒரு சந்தோஷமான செய்திக்காக சங்கீதம் 128வது சங்கீதம் 2வது வசனம், Psalms 128 the verse 2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Amen. So it's a familiar Psalms 128. So அங்கே நாம் பார்க்கும்போது, you shall eat the fruit of the labor of your hands, you shall be blessed and it shall be well with you. நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த நாளிலும் நாம் பார்க்கிறோம், பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். தேவன் சொல்கிறார், you will eat the fruit of your labor. உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இப்போ பார்க்கலாம், நம்ம முன்னால கொஞ்சம் சாப்பாடு வச்சிருக்காங்க, ஒருத்தர் இதை நீ சாப்பிடுவாய்ன்னு சொன்னா அதுல என்ன, அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா? அப்போதான் நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடாமல் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக சொல்லும்போது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்ம கையினால நம்முடைய முயற்சிகள், நம்முடைய உழைப்புகளுடைய பலனை நாம் நிச்சயமாக பங்கு கொள்வோம் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல நான் பார்க்கும்போது, Proverbs, பைபிள் இருந்தா உங்களுக்கு இங்கிலீஷ் பைபிள் சிஸ்டர்? No? Okay. So next time we'll find some English Bible so you can understand the word of God. Okay. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது, அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். பாருங்க, 2 வசனத்துல வித்தியாசம் பாருங்க. அங்க கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். இங்க சொல்றாரு, உன் கையின் பிரயாசம் வேற யாருக்கும் போய்விடும். அது ஆங்கிலத்துல சொல்லும்போது, the strangers feast on your wealth. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை யாரோ தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஃபீஸ்டா கொண்டாடுவாங்க. அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க someone else will enjoy the fruit of your labor. நம்ம உழைப்போம், இன்னொருத்தர் என்ன செய்வாங்களா, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஏதோ சாப்பிட்டுட்டு போறாங்கன்னு இருக்கும். கொட்டடிச்சு மேல அடிச்சு தாளம் கொட்டாடி அவங்க அவ்வளவு மகிழ்ச்சியா, ஐயோ யார் உழைச்சதோ. நம்முடைய ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அதனாலதான் அந்த சங்கீதம் சொல்கிறாரு, நீ கையின் பிரயாசத்தை சாப்பிட நன்மைகளை மனைவி வீரர்களை ராஜேஸ்வரி பிள்ளைகள் ஒரே முறை கண்டுகளை சுற்றிலும் சிறந்த ஆசீர்வாதத்தை நேராக போறோம். இந்த பிரயாசம், கையின் பிரயாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இதனுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலை நம்ம உழைக்கிறோம், அதற்கேற்ற பலன் கிடைக்கிறது இல்லை. நம்ம ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்றோம், சில வேலை 2 பேருக்குள்ள வேலையை ஒருத்தர் அதிகமாக செய்ய வேண்டியதா இருக்குது. கடினமான உழைப்பு, ஆனா பலனை யாரோ எடுத்துட்டு போறாங்க. அதுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற அரசு எல்லாம் வேலை செய்யவே மாட்டாங்க. பிள்ளை சாப்பிட்டுட்டு அங்க போறதும் மேக்கப் பண்றதும் வேலை செய்யறதெல்லாம் நம்மளால தான் இருக்கும். ஆனா அவங்க டபுள் பேயும் அப்படி இருப்பாங்க. Hallelujah. The Saudi king இருந்தாங்க. அன்னை நியூஸ்ல சொல்லுவாங்க, 30 children and dozen wife. டசனா ஆஃப் டசன் ஒழுங்கா கவனிக்கல, 30 children. அவன் ஏன் ரிலீஜியஸா இருக்க மாட்டான்? தல்லாக்கு தல்லாக்கு கெட்டு கெட்டு, ஒரு பக்கம் தல்லாக்கு ஒரு பக்கம். அந்த ஒரு கிங் ஒரு மதிப்பு வச்சிருந்த பாருங்க, ஒன்னெல்லாம் போச்சு அதை கேட்ட உடனே. சரி, கத்து நம்ம ஆசீர்வதிப்பாராங்க. ஏசு சொன்னார், ஒரே மனைவியுடைய புருஷனும். அல்லையில சொல்ல மாட்டீங்களா? கிங்கா இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும் போது நினைக்கிறீங்களா? நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க, அவருக்கு நல்ல சுகமா போயிருப்பாரு. பைபிள் ஆதாரமா சொல்றாங்க, நல்லவர்கள் வெட்டுன்றதுனால நம்ம தீர்வு சொல்ல முடியாது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். என்னதான் இந்த பூமியில அரசாண்டாலும் இப்போ என்ன ஆயிடுச்சு, somebody has come to take the place. பைபிள் மெமரியெல்லாம் அது இதுன்னு வைப்பாங்க. சரி, இந்த வார்த்தையை கலந்துடும். நீதிமொழிகள் 5வது அதிகாரத்தில் முதல்ல இருந்து நாம படிச்சிடலாம். எதனால் கர்த்தரை சொல்கிறார் என்று, என் மகனே ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, அநேக சூழ்நிலையில இந்த அறிவுரைன்னு சொல்றதை நம்ம என்ன செய்யறது இல்லை, கேட்கறதே இல்லை. இப்ப எங்கேயும் சார் நம்ம டிராபிக்லயும் சரி, ஒரு டிக்கெட் வாங்கினா என்ன ஆயிரும், சரியாயிரும்.
இல்லை ஒரு இடத்துல ஒரு வார்னிங் சிக்னல் போட்டுதான் நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. முக்கியமா நான் இந்த வேதத்துல பாக்குறது அறிவுரைன்னு சொல்றத நம்ம அநேக சூழ்நிலையில அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த அறிவுரை தான் நம்மளுடைய வாழ்க்கையில தீமைக்கு வருகிறதற்கு முன்பாக செய்யப்படுகிறது. அல்லேலூயா. காயம் கட்டுகிறது எப்போ? காயப்பட்டதுக்கு அப்புறம். அநேக நமக்கு ஆறுதல் ஊழியம், காயம் கட்டுகிறதுலாம் அப்புறம். ஆனா அந்த அறிவுரைன்னு சொல்றது நடக்க போறதற்கு முன்பாக. சரி, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆனால் அனைவரும் நாம் ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக நம்முடைய மனநிலை ஆயத்தப்படுத்த வேண்டும். என் ஞானத்தை கவனித்து என் புத்திகன் செவிசாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். சரி, பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகுமா? பரஸ்திரின்றது ஒரு வெச்சார சிறியை போன்ற ஒரு தன்மை. அங்க பாருங்க, ஒரு உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். பாருங்க, உலகமே குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பிரிவினைகளும் பலவிதமான மாற்று கருத்துக்களும் உட்பட்டு போகிறதற்கு காரணமே ஜனங்கள் தேவன் கொடுத்த வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தினுடைய நிலையில அவர்கள் காணப்படுகிறதில்லை. சரி, இங்கே பார்க்கும்போது 4வது வசனம், அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாயிருக்கும். அவளுடைய உதடுகளும் அவளுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது அது இனிமையா இருக்கு. அவங்களுக்கு சிரிசா இனிமையா இருக்கும். எல்லாம் மேக்கப் பண்ணி அது இதுன்னு போட்டு ஒரு நாள் கிரீன் கலர் ஹேர், ஒரு நாள் எல்லோ ஹேர், ஒரு நாள் ரெட் ஹேர். பார்த்தது இல்லையா? நியூயார்க்கு வந்தது இல்லையா நீங்க? சரி, அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். பாருங்க, இந்த விதமான லஸ்ட் ஸ்பிரிட் நம்ம பரஸ்திரியை குறித்து நம்ம விட்டுலாம். whoever addicted or possessed with the lust, அந்த இச்சைகளுக்கும் அசுத்தங்களுக்கும் அடிமைப்படுகிறவங்கள அவங்க ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. இப்படி இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை பெறலாம், உயர்வை பெறலாம், பரிசுத்தாவியை பெறலாம், பரிசுத்தமாக வாழலாம், நன்மையை பெறலாம், மனைவிக்கு உண்மையா இருக்கலாம், கணவனுக்கு உண்மையாக இருக்கலாம், தேவனுக்கு உண்மையா இருக்கலாம். இவைகள் எல்லாம் நம்மளுடைய ஜீவ மார்க்கத்திலே சிந்தனைக்கு கூட நம்ம அதை எடுத்து வைக்கிறதற்கு முன்பாக அந்த காரியங்கள் நடைகள் மாறி மாறி விகாரப்படும். எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்த முடியாத பலவிதமான காற்றுகள் அங்கு அடித்துக் கொண்டிருக்கும். ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். சொல்லாம உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. இதுல கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அநேகர் இப்படியான காரியங்கள்ல சிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்க, கேட்டா புகைப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. உண்மையை சொல்றேன், அவங்க ஆலயம் பிடிக்கல வேலைன்னு சொல்லுவாங்க, பார்த்தா அடிக்ஷன் பாரு, ஏதாவது ஒரு பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். ட்ரிங்க்ஸ்க்கு அடிமையாகிறாங்க, ஆல்கஹால், ட்ரக்ஸ் இதற்கெல்லாம் அடிமையாகி விடுகிறார்கள். சோ இவைகள் எல்லாம் ஒரு விதமான இச்சைகள், பாவங்கள், நம்மளுடைய வாழ்க்கையை தூண்டுகிறவைகள். சோ உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சரி, இது பரஸ்திரன்றத நம்ம மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏரியாவில் நம்மளுடைய வாழ்க்கையில சோதனை வருகிறது வெளிப்படுத்தல, என்னிடத்தில் விழுந்தா என்பதை அறிந்து அதிலிருந்து எழுந்தினால் உனக்கு நலமா இருக்கும். சோ அவைகளை நாம் ஆராய்ந்து அதன் பக்கமே நாம் போகாமல் இருக்க வேண்டும். ஓகே, உன் வாசலை கிட்டி சேராதே, சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும். இந்த மேன்மை சொல்றது ஆனர், ஆங்கிலத்தில் என்ன சொல்லிருந்தது? ஆனர். நமக்கு இருக்கிற ஒரு மரியாதை, நமக்கு இருக்கிற ஒரு மதிப்பு ஒன்று இல்லாமல் போய்விடும். அப்படியான ஒரு ஒழுங்கம் இல்லாமல் காணப்படும் போது உன் ஆயுஷின் காலத்தை கொடுதலுக்கும் கொடுத்து விடுவாய். சரி, so lest you give your honor to others, நமக்குள்ள மகிமை எல்லாம் போய்விடும். அப்பொழுதுதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது, அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புற ஜாதியாருடைய வீட்டில் சேரும். புறத்தியாருடைய வீட்டில், the neighbors, the strangers,
அந்நியருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவணியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசனம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். சின்ன ஆரம்பத்துல நம்ம பண்ணுகிற தவறு அதனுடைய முடிவு எங்கெல்லாம் போயிருது? நம்முடைய உழைப்பின் பலன் குடும்பத்துக்குள்ள வரல, நமக்கு வரல, நம்மளை யாரும் மதிக்கல, அதே எல்லா குற்றச்சாட்டுக்கு என்ன செய்றாங்க? நம்ம மேல போடுறாங்க. பிரியமானவர்களே, இது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக இருந்தாலும், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. நம்ம இதை கம்பேர் பண்ணி படிக்கும் போதுதான் அதுல எவ்வளவு ஒரு பாதுகாப்பும் ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, நம்முடைய செய்திகளை கடந்துள்ளோம். 127வது சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதாய் இருக்கிறது. அப்ப மனிதன் என்னதான் அவன் வீடை கட்ட நினைத்தாலும் கர்த்தர் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். அப்பொழுது நம்முடைய கரத்தோடு தேவனுடைய கரம் இணையும் போதுதான் அந்த வீடு கர்த்தரால் கட்டப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாம. இப்ப கர்த்தர் வீட்டை கட்டுகிறதனுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்கள், அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில டைம், அவங்க டைம் தான் பிரேயர்னாலதான் டைம், எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய காரியம்னா டைம் என்ன தருவாங்க? குறை சொல்லுவாங்க. அது அவங்க அறியாமலே அவர்கள் செய்கிறது. அவங்க ஓன நிறைய பிளான் பண்ணுவாங்க, பிசினஸ் பிளான் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு முட்டை நிறைய ஒரு பாஸ்கெட்ல எடுத்துட்டு போனாராம். அதை கேட்டிருக்கீங்களா? கேட்டதுல அப்ப தைரியமா சொல்லுவாங்க, கொஞ்சம் சேர்த்து கூட சொல்லலாம். அவங்க முட்டை எடுத்துட்டு போனோன்னு, இந்த முட்டை நான் சேல் பண்ணா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சா நான் பெரிய ஒரு சைக்கிள்ல முட்டை எடுத்துட்டு போகலாம், அதை வச்சா ஒரு 2 வீலர்ல போகலாம், அதை அப்படி இன்னும் சேல் பண்ணி வந்தா ஒரு கார்ல போகலாம், அப்புறம் ஒரு கடையை வைக்கலாம், அப்படி இப்படின்னு போனாங்க. கால் தட்டி கீழே வந்து அவ்வளவு முட்டை உடஞ்சே கடைசியில கண்ட ட்ரீம் நம்ம பிளைட்ல போய் முட்டை சேல் பண்ணலாம்னு ட்ரீம் அப்படி நினைச்சுட்டே போகும்போது அதுல ஒரு முட்டை கூட இல்லை. அதுதான் அந்த வசனத்துக்கு போகணும். கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா நம்ம என்னதான் பிரயாசப்பட்டனாலும் பணம் இருக்கும், வீட்டுல உங்க வேலையில பணம் இருக்கும், நீ உழைச்ச பணம் இருக்கும், பெரிய வீடு இருக்கும், மாடி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற ஒரு கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல இருக்காது. ஒருவருக்கும் சாப்பிட முடியாது, எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்காது. பிரியமானவர்களே, அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டாம். எது சொல்றது? கர்த்தர் வீட்டை கட்டாராய்கள் நம்முடைய பிரயாசம் எல்லாம் வீணாக போய்விடுகிறது. நாம் தேவனோடு இணைந்து நாம் கரம் கொடுத்து தேவன் காட்டுகிற வழிகளிலே நாம் பிரயாசப்படும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். லூக்கான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. யார் யார்கிட்ட சொல்றாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொல்றாங்க? பேதுருவிடத்துல. அவன் இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறாரு, அவருக்கு ஒன்றும் அகப்படவில்லை. அப்ப கர்த்தர் சொல்ற, ஆழத்தில் வா, இந்த இடத்தில் நீ வலையை போடு. இதுல நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மளுடைய பிரயாசத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளாத அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? தேவன் சொல்லுகிற பாதையினுடைய ஆழத்திற்காக நாம் கடந்து போக வேண்டும். ஆச்சரியமா இருக்கும். இதே பேதுரு பாருங்க, அவங்க கடல்லே இருந்தவர், அவ்வளவு அனுபவம். அவங்க அப்பா ஃபிஷர்மேன், அவங்க கிராண்ட்ஃபாதர் ஃபிஷர்மேன், எல்லா சூழ்நிலையில் இருந்தும் அவர் கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர் கடந்து போனார். இப்ப நம்மளுடைய கையின் பிரயாசம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் போனாலும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற வேளையில அந்த இரவு முழுவதும் அகப்படவில்லை என்றாலும் கர்த்தர் அதற்கு போதுமானதுக்கு மேலாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த கையின் பிரயாசத்தை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் அந்த தேவனை ஒருபொழுதும் கைவிட்டு விடவே கூடாது. என்னென்ன எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், சில இடங்களிலே அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு
அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லணும்னா அவங்க நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்கக்கூடாது, நீங்க ரொம்பலாம் அங்கங்க டிரைவ் பண்ணக்கூடாது, ஆக்சிடென்ட் எல்லாம் வந்துடும். ஐயோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ண ஆறுதல் படுத்தலாம்னா அவங்க நமக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அனைத்து சூழ்நிலைகளுக்கு இப்படிதான் காணப்படுகிறது. அதனால் பிரியமானவர்களே, ஆழம் என்று சொல்லுகிறது என்ன? ஆவிக்குரிய ஆழம் என்று சொல்லுகிறது என்ன? நம் தேவனோடு அதிகமாக கீழ்ப்படுகிறது, அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நேராக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறது, அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறது. இப்படியான ஒரு காரியங்களை தான் நாம் ஆழம் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பின் ஆழம் என்றால் என்ன? அன்பின் ஆழம், மனைவி போட்ட கோட்டில கணவன் நினைச்ச கூடாது, உட்கார்ந்து இருக்கிறீங்க கரெக்டா சொல்றாரா, இவர் அவரை மாட்டி விடுறாரு. அப்ப அன்பின் ஆழம்னா என்ன? அன்புல இணைந்து இருக்கிறது. சமீப சச்சில் சாட்சி சொன்னார் பைபிள, அவருடைய அன்பினால் நான் மயங்கி இருப்பேன். மனைவி சாட்சி சொல்லும், அது வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. அந்த அன்பினால கணவன் எப்படி இருக்கணுமா? மனைவியுடைய அன்பினால அப்படி ஒரு ஆழமான அன்பு. சொல்ல மாட்டீங்களா? சரி, இந்த ஆவிக்குரிய ஆழம் என்ன சொல்ல என்றால், தேவனோடு ஒன்று கொண்டாக நாம் இணைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வர வேண்டும். உடனே நம்ம ஒன்ன சபை, இது அந்த சபை, இது இந்த சபை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சிலர் அப்படியாக நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பைபிள் கொண்டு வரலையா, உடனே நாங்க ரோமன் கேத்தலிக், அப்படியா அப்படின்னு நாங்க பைபிள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? இல்ல, நம்ம எல்லாம் அப்படிதான் இருந்தோம் இல்லையா? இப்ப நமக்கு என்ன தேவை? We need Jesus. We need God's blessings. We need God's protection. We need God's healing. இப்போ நம்ம டைரக்டா வந்துட்டோம். நம்முடைய நேச்சர் மாறிச்சு. குழந்தைகளா இருந்தோம், இப்போ குழந்தை இல்லை, நம்ம பேட்டில் இருக்கிறோம். We have to win the battle. Without God we cannot win. அப்ப இந்த சூழ்நிலையில நாம் we have to encounter with God. தேவனோடு நெருங்கி வருகிற காலகட்டம். அந்த பிரயாசத்தை குறித்து பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் பவுல் சொல்லும்போது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறது மிக முக்கியம். ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நம்ம அதை முடிக்கிற எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பிளான் பண்றோம், எவ்வளவு டிசைன் பண்றோம், எதெல்லாம் நம்ம செய்றோம். ஒரு வீடு கட்டுறதுக்கு எதெல்லாம் பிளான் பண்றோம், ஒரு பொருள் வாங்கணும்னா எவ்வளவு நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ஒரு டிக்கெட் புக் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நீங்க டைம் பண்றது இல்லையா? நான் இதுல இருந்து பக்கத்துல போனாலும் உட்காந்து 1 hour எல்லாம் பார்த்து சீப் 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 சீப்னு கூகுள்ல போட்டு கூகுளே வெறுத்து போயிடும். அப்புறம் பார்த்தா எங்க பார்த்தாலும் நம்ம ரெண்ட்ல சீச் பண்ணாதான் இருக்கும். பார்த்தா $100 டிக்கெட்டா தான் இருக்கும். அதுக்கே நம்ம அவ்வளவு பிரயாசப்படுறோம். ஒரு சர்வ் சொன்னாரு, எது வாங்கினாலும் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன், அவங்க வாங்கிட்டு வந்தா எனக்கு தலைவலி இல்லை, நான் வந்து நான் டெய்லி தலைவலி எப்படின்னு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கிறாரு. யூடியூப்ல போட்டு விடுவோம் பாத்துட்டோம். அவர் அனுபவத்தை சொல்றாரு, நான் போய் வாங்கிட்டு வந்தா அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அவங்கள வாங்க விட்டுட்டா நம்ம ஜாலியா இருக்கலாம். இப்ப நல்லா இருக்கா? வெரி குட். சரி, பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து முடிவு முக்கியம், ஆரம்பத்தை விட முடிவு முக்கியம். ஆரம்பம் எல்லாரும் ஆரம்பிச்சுறாங்க, அத கிராண்ட் ஓப்பனிங், கிராண்ட் ஓப்பனிங், கிராண்ட் ஓப்பனிங். ஆனா எவ்வளவு என்ன ஆகுது? இப்படிதானே நியூ மேனேஜ்மெண்ட் அடுத்த இடையில ஒரு போர்டு, அது பழைய ஃபிளாப் போடுற நியூ மேனேஜ்மெண்ட். சரி, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இது முக்கியமானது. நம்ம தேவனோடு ஆளுகை செய்கிற ஒரு வழிநடத்துதல் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவும் பாருங்க. துன்மார்க்கம் என்னதான் செய்யணும்னு நினைச்சாலும் அவனுடைய முடிவு எதெல்லாம் தான் முடியுதான்? பாவத்துல முடியுதான். ஆனா நீதிமான் அவனுடைய பிரயாசம் ஜீவனை உண்டு பண்ணுகிறது. ஆமென். அப்ப நீதிமானுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகள் நாம் நீதிமான்களாக
நாம் காணப்பட தேவன் உதவி செய்வாராக. ஏசாயா 55வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தோம்னா, ஏசாயா 55:2, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், இதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பாங்க. அநேக காரியங்கள் நம்மளுடைய பிரயாசத்தை தேவையற்றதுக்காக பண்ணுகிறோம். பிரசங்கியில சாலமன் எழுதும்போது எல்லாம் என்னவா மாயை. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும் மாயை. சமைக்கிறது மாயை. அவருக்கு வயசாயிடுச்சுல, அவர் எழுதுதான் வேணும் அது அப்படி. ஆனா அதுல நம்ம பார்க்கும்போது அநேக மாயை உண்மையான மாயைகளா இயேசுவை அநேக மாயைகள் உண்மையை காணப்படுகிறது. அதுல இந்த வேதம் சொல்லுகிறது, அப்பம் அல்லாததற்காக நம்ம செலவழிக்கிற பணம் எல்லாம் வீணு. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிக்கிறது வீண். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா, இந்த ஆத்மா மகிழ்ச்சி தான் நம்முடைய சொல்றாங்க அகத்தின் அளவு. அகன்றது அது சும்மா சொல்றாங்க, அகன்னு சொல்றது. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அவங்க அகத்துன்றது சரீரம்ன்றாங்க, ஆனா ரியலா வந்து ஆத்மா. அந்த ஆத்மால மகிழ்ச்சி இருந்தாதான் என்ன செய்யும், இதயத்துல ஆத்மால மகிழ்ச்சி இருந்தாதான் முகத்துல எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நம்ம சந்தோஷமா ஒருத்தட்ட பேச தோணும், இல்ல நிச்சயமா அது சந்தோஷத்தை கொடுக்காது. அப்ப இந்த ஆத்மா ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து. இப்ப நம்ம கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கவனமாக செவி கொடுக்கும் போது பிரியமானவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், ஆவிக்குரிய நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சொல்ல தனியா உட்கார்ந்து சிரிக்கிறத பார்த்திருக்கீங்களா? நான் சொல்றது இப்படிப்பட்டவங்க சொல்லல. பைபிள் வச்சுட்டு பிரேயர் பண்ணிட்டு சிலர் தனியா உட்காந்து புலம்பிட்டே இருப்பாங்க. அவன் பாத்துக்கிறவங்க ஆத்மா என்னவா இருக்கு, வேதனை, துக்கம். பிரிவானது இந்த வேத வசனத்தை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரயாசம் நம்ம தேவையில்லாததுக்காக எவ்வளவுதான் பிரயாசப்படுகிறதுலயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அரசியல் கட்சிக்கு அதுக்காக வீட்டை விட்டு வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு எவ்வளவு போய் செய்யறாங்க, அதெல்லாம் பார்க்கணும். சரி, இந்த பிரயாசத்தின் பகுதியை பார்க்கும்போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து Book of Philippians chapter 2 2வது அதிகாரம். நான் வீணாக ஓடினதும். சரி, இந்த வசனம் வந்து ஒரு அர்த்தமான வசனம். இத வந்து எல்லாருமே ஒரு காலத்துல நம்ம உணரக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகிறது. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதுமில்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. சில வேளையில நாம் கிறிஸ்துக்காக செய்கிறவைகளும் நம்ம ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறது, தியானிக்கிறது, தேவன் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைக்கிறார். கர்த்தருக்காக செய்கிற நம்ம அறியாமல் இருக்கிறோம். ஆனால் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதில்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. அப்ப அந்த கிறிஸ்துவனுடைய நாளில் நம்ம இவ்வளவு ஓட்டம் ஓடி இவ்வளவு ஊழியங்களை செய்து நம்ம தேவனை நேசித்து நம்ம கிறிஸ்துவர்களாக இருந்து அநேக காரியங்களை கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம செய்யாம இருந்து கிறிஸ்துவின் நாளில் நம்ம ஓடின ஓட்டம் வீணா போயிடுச்சுன்னு வைங்க. சிலர் அப்பதான் இப்ப எப்படி தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே ரொம்ப ஜாலியா இருந்திருப்பேன். சரி, இதனுடைய அர்த்தம் சொல்லு, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு. சரி, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். 2வது, உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும்
மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும், இவன் மெதுவா நம்ம இதை படிச்சுட்டு வந்தான் இதனுடைய அர்த்தம் புரியும் பாருங்க. நம்ம வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் நமக்கு உண்டாயிருப்பதற்கு நம்ம எதெல்லாம் என்ன கடைபிடிக்கணுமா? ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து பார்க்கணும். சோ ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. சரி, அப்ப நம்முடைய ஓட்டம் வீணாய் இருக்க கூடாதுன்னா நம்ம எதெல்லாம் கை கொள்ளணும்? ஜீவவசனத்தை பிடித்துக் கொள்ளணும். இரண்டாவது, நம்ம உலகத்திற்கு சுடர்களை போல பிரகாசிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு சாதாரணமான ஒரு 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 ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தா கூட போதாது. அங்க என்ன எரியணுமா? சுடர்களை போல பற்றி எரிகிற ஒரு 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 ஆவிக்குரிய டீப்னஸ், ஹோலினஸ் நமக்குள்ள இருக்கணும்ன்றது எதில் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது பிரகாசிக்கிற நீங்கள் இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு. சரி, இவைகளை இருக்கும்படிக்கு அடுத்து என்ன சொல்லப்படுகிறதுனா, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல். இந்த முறுமுறுப்புன்னு சொல்றது பாருங்களா, எனக்கு கணவன் எனக்கு பிடிக்கலன்னு முறுமுறுத்தா அந்த கணவனுக்கு கொடுத்த தேவனை நம்ம முறுமுறுக்கிறோம். சில பேர் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருந்தா இந்த பிள்ளைய பிடிக்கல. சிலர் இந்த கிராமங்கள்ல எல்லாம் பார்த்து, நீ இருக்குதியா உயிரோட, யாரை பார்த்து சொல்லுவாங்க தெரியுமா? யாரை பார்த்து சொல்லுவாங்க? பிள்ளைகளை பார்த்து. கோவம் வந்துச்சுன்னா அவங்க சொல்ற வார்த்தை அது இருக்கிறது பிடிக்கல போல. என்ன பேசுறாங்கன்னு அவர்களுக்கு தெரிகிறது இல்லை. இதெல்லாம் ஒரு முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வானத்தில் மன்னாவை கொடுத்தார், முறுமுறுத்தாங்க. தேவன் கோவிந்து கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அப்ப இந்த முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. கற்றுக்கிறது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், முறுமுறுக்கிறது இல்லையா? யாராவது சொல்லிருக்கலாம், இப்ப போய் ஒன்னு போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படி யாராவது அடிக்கடி சொல்றீங்களா? You understand it? I understand. A lot of people say, but not in front of anybody. But they say, so why I get married with him? அச்சா அச்சா. இப்போ சைலண்டா இருக்கணும்ல. சில ஒய்ஃபு சொல்லுவாங்க, உங்களை போய் கல்யாணம் பண்ணனா எங்க அப்பா ஒன்னு சொன்னார், அதையாவது நான் பண்ணேன். இல்ல, அது அமெரிக்காலாம் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ள வச்சுப்பாங்க. இதெல்லாம் முறுமுறுப்பு. அப்ப நம்ம முறுமுறுக்கும் போது என்ன ஆயிருது? டோட்டலா நம்ம எவ்வளவுதான் நன்மை செய்துட்டு முறுமுறுக்கும் போது அது ஃபேஸை காட்டுற மாதிரி இல்லையா? நாட் குட் திங். எல்லாமே முறுமுறுப்பு இல்லாமலும் ஆர்குமெண்ட் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். இதுல நம்ம முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய ஓட்டம் வீணாய் ஓடினது போல ஒரு ஓட்டம் இல்லாதபடி நாம் காத்துக்கொள்ளேன். ஜீவ வசனத்தை நம்ம பிடித்து வந்த வசனம்ன்றது ஒரு பிக் கனெக்ஷன், தேவனுக்கு நமக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன். அதை நம்ம பிடித்துக் கொள்ளும் போது நிச்சயமாக தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சொல்லாம அல்லேலூயா. சரி, இந்த பகுதி இருக்கட்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது 121வது சங்கீதத்துல பார்க்கும்போது கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை காப்பார், தேவன் நம்மை காக்கிறார். கர்த்தர் நம்மை preserve and protect எல்லா விதத்திலும் காக்கிறார். இந்த பகுதியில நாம் 6 இடங்களிலே கர்த்தர் காக்கிறார் என்று சொல்லுகிறோம், பார்க்கிறோம். ஆனால் விசேஷமாக 121வது சங்கீதம் 4வது வசனத்துல கர்த்தர் சொல்லலாம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இந்த ஸ்பெசிபிக்கா நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிறவர். இந்த இஸ்ரவேல் என்று பதம் கொள்ளும் போது 2 காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இஸ்ரவேல் தேசத்திலே யூதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள். இப்ப நம்ம எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நாம் இஸ்ரவேலர்கள். அப்ப நான் இஸ்ரவேலை காக்கிற தேவன், மொத்தத்துல எல்லாரையும் காக்கிறாரு. அதுல கர்த்தர் தேவன் ஸ்பெசிபிக்கா சொல்லும் போது இஸ்ரவேலை காக்கிற தேவன். பிரியமானவர்களே, நாம் ரோமர் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்க்கும்போது புக் ஆஃப் ரோமன்
தேவவசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. தேவவசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. பாருங்க, அப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க அல்ல. நான் சொன்னது நீங்க தான் சொல்றீங்க. உண்மையா? அது யூதாசுடைய வாரிசுகளா? சரி, இப்ப யூதர்கள் எல்லாரும் சொல்லுங்க. வேதவசனம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேலர் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அதை கொண்டு நாம் அப்படியே நாம் பார்க்கும்போது அப்ப இஸ்ரவேலை கர்த்தர் காப்பேன்னு சொல்லும்போது அப்ப இஸ்ரவேல் எல்லாரும் இஸ்ரவேல் இல்லை. அப்ப அந்த இஸ்ரவேல் இல்லைன்னு சொல்றாங்கன்னா கர்த்தர் என்ன செய்ய முடியாதா? அந்த வாக்கு தத்துவம் அவர்களுக்கு பொருந்துகிறதில்லை. அப்ப நாம் இஸ்ரவேலை காக்கிறபடினால் தேவன் நம்மை பாதுகாப்பார். அதன் இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. 2வது சங்கீதம் 116வது சங்கீதம் 6வது வசனத்துல கபடமற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். சரி, தேவன் நம்மை பாதுகாக்கணும். கபடு இதயத்துல கபடா இருக்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. தமிழ்ல ஒரு அணி படிச்ச வஞ்சி புகழ்ச்சி அணி படிச்சிருக்கேன். உழவர் மாதிரி பேசுறாரு. 10ஆம் கிளாஸ் ஒழுங்கா படிச்சிருக்கேன். 10ஆம் கிளாஸ்ல தான் வருவார். புகழ்வது போல இகழ்வது போல புகழ்வது. அதே கேட்டகரி தான் கபடு. கபடு இல்லாம இருந்தா கர்த்தர் என்ன வர ஆசீர்வதிப்பார். அந்த கபடுன்றது ஒரு பொல்லாதது. அது எதையும் பண்ண செய்யும். நம்ம நண்பர்களை காட்டி கொடுக்க தோணும், பொறாமை கொள்ளுகிறது, இருமாப்பாயா இருக்கிறது. தெரியுமா? தேவன் கொடுத்தது போதான்னு இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்க அந்த இது ஒரு சேனல்ல போடும்போது பாகிஸ்தான்லயே ஒரு $1 கீழே ஒர்க் பண்றவங்க நீங்க இருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்படுது, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு நாள் அவங்களுடைய வேஜஸ் பார்த்தா லெஸ் than $1. இப்ப தேவனுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லி வாழ கடமைப்பட்டிருக்கணும். ஏன் இங்க நமக்கு ஒரு கபடு, ஒரு வஞ்சனை, ஒரு பொறாமை, மற்றவங்க நல்லா இருந்தா இருந்துட்டு போறாங்க. அவங்க God has given different blessings. நமக்கு தேவன் இன்னும் வித்தியாசமான விதத்துல தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா கபட தேவன் அந்த கபட வெறுக்கிறார். ஒரு கலங்கமான இதயத்தை கர்த்தர் விரும்பவில்லை. நம்ம நேசிக்கிறது போல சிலர் கூட பிறந்தவங்க நம்ம நேசிக்கிறது போல இருப்போம், நமக்கு அவங்க மேல அன்பே இருக்காது. ஐயோ, போன் பண்ணனா ஏதாவது காசு காட்டுறாங்களா, போன் பண்றதே கிடையாது. அவங்க போன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. ஓ, பண்ணுவீங்களா? இப்ப நமக்கும் நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களா இருக்கிறோம்? We don't have any connection with God. உங்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறது. Really we have to share our blessing for others. இல்லையா? அப்படி நம்ம மறைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இட்ஸ் மை, என்னால தான் எல்லாம் என்னுடைய பலத்தினால தான் வந்திருக்கு, அதனால ஐ வில் நாட் ஷேர். சின்ன பிள்ளைங்களை மாதிரி பெற்றோர் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவங்களே தொட விட மாட்டாங்க. நோ, வாங்கி கொடுத்தது யாரு? பேரண்ட்ஸா தான் இருக்கும். அப்ப அவங்களே தொட முடியாது. அப்புறம் அங்க ஒரு ரெண்டு, இங்க ஒரு ரெண்டு, அப்படியே கொடுத்துட வேண்டியது. சரி, இதுல ஒரு கபடு நேச்சர். இது எதுக்கு நம்ம பார்க்கிறோம் என்றால் வேத வசனத்தோட ஒப்பிட்டு போகும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ரஹாம், லோத் இவங்களை பேசின வேதத்துல ஒரு பரிசுத்தமான அநேகருடைய உயர்வுக்கு காரணம் கபடம் இல்லாத ஒரு ஒரு பிராட் மைண்ட். அது இந்த அமெரிக்காவில் கர்த்தர் எவ்வளவு பாவம் நிறைந்திருந்தாலும் ஆசீர்வதிக்கக்கூடிய காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த கபட வஞ்சனை எல்லாம் கிடையாது. கொடுக்கணும்னா யாராவது கேட்டா உடனே டொனேட் பண்றது. ஒரு தேசத்துல ஒரு வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்துருச்சுன்னா சில டைம் அதை நான் சில இதுகள் அவங்கள்ட்ட போன் பண்ணியோ இதெல்லாம் கேட்கும்போது எத்தனையோ மில்லியன்ஸ், ஒரு நாளைக்குள்ளேயே இவ்வளவு மில்லியன்ஸ் சேரிட்டியில பணம் கலெக்ட் ஆகும். சில டைம் நம்ம கால் பண்ணி ஒரு $100 டொனேட் பண்ணலாம்னா, கால் மீ நெக்ஸ்ட் வீக், we are busy with the millions, we are busy with $100 நமக்கு ஒரு மைண்டே கிடையாது. அவ்வளவு அவங்க இன்னசென்டா டொனேட் பண்றாங்க. பட் இவன் நம்ம ஓன் சிட்டில நடந்திருந்தாலும் நம்ம என்ன செய்யறது இல்லை, கேர் பண்ணது. பேசாம பிராட்டப் அந்த மாதிரி. ஆனா நம்ம வேதத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு கபடம் இல்லாமல் நாம் வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். இல்லையே சொல்லாம இந்த வழிகளை அறிந்திருக்கணும். நம்மளுடைய நாம் நீண்ட நாள் வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தர் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணணும், அநேக நன்மையானவர்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக இந்த வேதவசனங்களை நாம் தியானிக்கிறோம். முதலாவது கர்த்தர் இஸ்ரவேலை
காக்கிறார். இரண்டாவது கபடம் இல்லாதவர்களை பாதுகாக்கிறார். மூன்றாவதாக நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கும்போது பரிசுத்தவான்களின் பாதையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்கள், நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்தவான்களுடைய பாதையை காப்பாற்றுகிறார். சரி, யார் பரிசுத்தவான்? யார் பரிசுத்தவான்? பரிசுத்தவான்களுடைய குவாலிட்டிஸ் என்ன? நம்மள வச்சு சொல்லுங்க. இப்ப நம்மலாம் ரைட்டர்ஸ் பீப்புள். இப்ப பரிசுத்தவான்களுடைய பாதையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எப்படி பரிசுத்தவான்கள்? சரி, வேதத்தில் ஒரு பகுதியை பார்க்கலாம். உபாகமம், டிட்ரானமி உபாகமம் 33வது அதிகாரம் 3வது வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார். சரி, இந்த பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்க்கும்போது மெய்யாகவே அவர் ஜனங்களை நேசிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அப்ப இந்த பரிசுத்தவான்கள் எங்க இருக்க வேண்டியவங்க? கர்த்தருடைய கையில். அதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், ஆனா நம்ம யாருடைய கையில இருக்கிறோம்? தேவனுடைய கையில இருக்கிறோம். கார் ஓட்டிட்டு போறோம், யாருடைய கையில இருக்கிறோம்? தேவனுடைய. அப்ப பரிசுத்தவான்கள் சொல்றது ஃபுல் கண்ட்ரோல். தேவன் ஃபுல்லா நம்ம பாதுகாத்து கையில் வைக்க கர்த்தர் நேசிக்கிறார். சோ அது நீங்க பார்க்கும்போது மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனார், உங்களை என் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வது இல்லை, என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார், அவரிடத்திலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்வதில்லை. No one can pluck it out. இப்ப நம்ம தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது ஒருவர் என்ன செய்ய முடியாது? பறித்துக் கொள்ள முடியாது. இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம ஒரு பரிசுத்தவானா மாற்றப்படுகிறது. அது மாற்றப்படணும். எப்படியாவது போராடி ரட்சிப்புக்கு போராடி பிரயாசப்படுங்கன்னு சொல்லும் போது பவுல் சொல்றாரு, பாவத்திற்கு எதிர்த்து நிற்க நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தவில்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த பாவம் பிங்கர் டிப் மாதிரி வீட்டு வாசல்ல படுத்திருக்குது. அப்படியாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில அந்த உலகம் என்று இருக்கிறது. இதன் மத்தியிலே நாம் பரிசுத்தவானாக வாழும்போது அவருடைய கையில் இருக்கிறார்கள். இரண்டாவது, அந்த பரிசுத்தவான்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். பாதத்தில் விழுந்துனா வெயிட்டிங் அப்பான் தி லார்ட், அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்கள். சரி, பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அப்போ பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் தேவ வார்த்தையினாலேயே அவர்கள் திருப்தியாகிற ஒரு அனுபவம். இது ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு பிரயோஜனமா இருக்குதா? வசனம் தேவன் நம்மை காப்பாற்ற நம்ம பரிசுத்தவங்களா இருந்தாலும் நம்ம தேவனுடைய கருத்துல இருக்கிறோம். நம்ம அழகா இருக்கிறோமோ அழகு இல்லையோ, நமக்கு செல்வம் இருக்குதோ செல்வம் இல்லையோ, நம்ம யாருடைய கையில இருக்கிறோம்? கர்த்தருடைய கருத்துல. பாட்டர் அவர் ஒரு கிளைய வடிவமைக்கும் போது நிச்சயமாக ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக கர்த்தர் அதை உருப்படுத்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த பரிசுத்தவான்களுடைய பாதையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவருடைய பாதம் சொல்லும் போது நம்முடைய காலை ஜபமோ மாலை ஜபமோ குடும்ப ஜபமோ மதிய ஜபமோ அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக தீங்கான காரியங்கள் வருகிறதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும்போது நாம் ஜெபிக்கிறதில்லை, ஜபம் நாம் செய்கிறதில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் அநேகருக்கு ஜபம் பண்ணவே தெரியாது. எழுதி வச்செல்லாம் ஜபம் பண்ணுவாங்க. அப்பாட்ட பேசுற மாதிரி ஜபம் என்ன பழக்கம் இல்லை. வீட்டுல என்ன அப்படி ஜபம் பண்றதே இல்லை, அப்படியே இருந்து விடுவார்கள், ஜபம் பண்ணாமலே இருந்து விடுவார்கள். சோ நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையினால் அவருடைய வசனங்களினால் நாம் போதிக்கப்படும் போது, அவருடைய வசனத்தினால் நாம் திருப்தி அடையும் போது, அதைத்தான் நீங்க வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள். அல்லேலூயா.
அவர்கள் தான் அவருடைய பரிசுத்தவான்கள். அந்த 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 அனுபவத்தை நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எப்படி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல விதமான லெவலில் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா குழந்தைகளா இருந்தோம், தேவனை அறியாமல் இருந்தோம், படிப்படியா வளர்ந்தோம். இப்ப நம்ம என்ன வளர்ச்சியில இருக்கிறோம் என்பதை பார்த்து பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் ஒப்பிடுவோம் என்றால் நாம் ஒரு பரிசுத்தவான்களாக அவருடைய கையில் இருக்கவும், அதை அவருடைய பாதத்தில் விழுந்தென்று சொல்லும்போது ஏதோ பவுடவுன், அதை விட வெயிட்டிங் அப்பான் தி லார்ட், காத்திருந்து அவருடைய பிரசனத்திற்காக, அவருடைய சத்தத்திற்காக. இங்க பார்க்கும்போது ரிசீவிங் டைரக்ஷன் ஃப்ரம் யூ, ஃபாலோயிங் யுவர் ஸ்டெப்ஸ், ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. So they followed in your steps, அவருடைய பாதத்தில். ரிசீவிங் டைரக்ஷன் ஃப்ரம் யூ, அவரிடத்திலிருந்து பாதைகளை அறிந்து கொள்கிற இந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்கள் தான் அவர்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தோம்? கையின் பிரயாசத்தை சொல்றாங்க. சரி, அறிவுரை ஞானத்தை கேட்டுட்டு அறிவுரையை சரி எடுத்துக்கணும். ரெண்டாவது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். மூணாவது சரி, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டீங்க. சரி, கேட்ட வசனம் நம்ம ஊருக்கும் ஆசீர்வாதமா இருக்குது, முதல் செய்வாராக. சரி, ஒரு ஆசீர்வாத வார்த்தையோட சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 26வது அதிகாரம் 10வது வசனம். புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 2. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். சரி, இங்க வேதம் சொல்கிறது போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். அந்த புதிய ஆண்டுல தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். நம்ம பழையதை விலக்குறதுக்கு மனசு வருமா? ஐயோ கெட்டு போதே போது அதை சாப்பிடணும்னு சொல்லி இல்லையா? கெட்டு போனதை சாப்பிடுவாங்க, அப்புறம் வாங்கிட்டு வந்தது அதை அடுத்த நாள் கெட்டு போயிடும். அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு இதுக்கு இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. நல்ல புது ட்ரெஸ் இருந்தாலும் பழசியே போட்டு இல்ல சிலர் அப்படி இருப்பாங்க. பழைய அது ஆமா வீட்டுக்கு தானே இல்லை, அது கிழிஞ்சு அங்கே தொங்கிச்சே இருக்கும். அவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் சிலருக்கு அது தெரியவே செய்யாது. இங்க தேவனுடைய வார்த்தை பாருங்க, போன வருஷத்தை பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்கு. அந்த அளவு ஓவர்ஃப்ளோயிங். பழையது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு கர்த்தர் புதுசு கொடுக்கிறார், அதை சாப்பிடவா இதை சாப்பிடவா அப்படி இப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிறந்த தேவன் நம்மை நடத்துகிற விதமாக நம்மளுடைய வாழ்க்கையை நாம செய்யணும். பறந்த தாவிதெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டே இருந்தாரு. திடீர்னு சாலமோனுடைய ஆலயத்துக்கு டன்டனா கோல்டு கொடுக்குறாரு. ஐயோ இதை வச்சு நான் பெரிய ஆட்டு பண்ண உண்டு பண்ணணும்னு அவர் நினைக்கல. அவருடைய மனசு எப்படி மாறுது? ஆடு மேய்த்து கொண்டு வந்தவரை ராஜாவாக மாற்றி இவ்வளவு பொருளையும் செல்வத்தையும் ஆட்களையும் இவ்வளவு கோல்டு எல்லாம் கொடுத்த உடனே என்னாலதான் ஆலயம் கட்ட முடியல, இந்த ஆலயம் கட்டுறதுக்கு அந்த கோல்டு எல்லாம் டன்டனா கொடுக்குறேன்னு சொல்லி தாவீது கொடுக்கிறார். நல்ல சொல்லலாம். புதிய வருஷத்துல நம்முடைய மனநிலைகள் இருந்துச்சுன்னா மாற வேண்டும். நம்முடைய மனநிலைகள் மாற வேண்டும். நம்ம இந்த கார்க்கெல்லாம் அனுப்புவோம், அநேகர் நல்ல ட்ரெஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம், இருக்கிறத நம்ம எவ்வளவு காரியங்களையும் நாம் செய்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்கிறது இந்த புதிய தானியத்தை கர்த்தர் கொடுக்கும்போது பழையது நமக்கு இருந்தாலும் நாமளே வேண்டான்னு தள்ளுகிற அளவுக்கு தேவன் இன்னும் அதிகமாக 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 தேவன் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேத வசனத்துல நீங்க பில்டப் பண்ணுங்க. உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க சின்ன சின்ன உதவிகள் அவர்களுக்கு செய்யணும். அனைவரும் செய்யறது கிடையாது. அண்ணன் பண்ணவர்கள் நான் தான் பண்ணேன், இப்படி பண்ணாங்க. அவங்க இருக்கிற லெவல் வர நீங்க இருக்கிற லெவல் வர. நீங்க $100 கொடுத்தீங்கன்னா அவங்க ஐயோ இவ்வளவு பணமானவங்க நினைக்கிற அளவுக்கு கரன்சி இருக்குது. இது இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் கொடுக்கணும்ன்றது டூ ஹார்ட். ஒவ்வொரு மாசமும் அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் எதுக்குன்னா அது செய்யும் போது
தேவன் வேறு விதமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஃபேமிலியில ஏதாவது இருந்தாலும் கூட, யாராவது உதவி கேட்டா கூட, தேவன் நம்ம எப்படி தாழ்மையில் உயர்த்திருக்கிறார் என்று அறிந்து செய்யும்போது இப்பதான் அந்த புதிய புதிய நன்மைகளினால் தேவன் நம்மை நிரப்பி இருக்கும்போதே இன்னும் ஏராளமா கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க அதை அனுபவிக்க முடியும். ஓவர்ஃப்ளோயிங். He'll prepare the table in the presence of your enemies. சத்துருக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜார்ஜியால இருந்து ஒரு அருமையான சகோதரர், ஆக்சுவலா என்னன்னா அவர் ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஓன் பண்ணிட்டு இருந்தார். ஒரு தமிழ், அந்த கேரளா பார்டர்ல இருக்கிறவர். திடீர்னு பார்த்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு அவருக்கு எதிராக ஒரு லேடி ஏதோ கேஸ் ஏதோ போட்டு ப்ராப்ளம் ஆகி மோர் தென் $125,000 அந்த கேஸ் ஸ்டேஷனை இவர் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி அவர் அதையே விடுறது சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த கேஸ் எல்லாம் வந்த உடனே அது கூட வேலை பார்க்குற லேடி என்னமோ இவர் மேல போய் குற்றத்தை சொல்லி வேற கேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கிறவங்க ஜெலஸ்னால அந்த லேடி மூலம் இவருக்கு கேஸ் போட வச்சு இவருடைய ஒய்ஃப் இவரை விட்டு பிரிஞ்சு மகன் பிரிஞ்சு இவர் ஒரு மாதிரி மென்டல் ஆகும்போது கூகுள்ல சர்ச் பண்ணி எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ண பார்த்தா நான் பெட்ல இருந்து பாத்ரூம் போகிறதுக்கு பயம், ஆனா போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, எல்லா திங்ஸும் அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு. கடைசியில் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு எப்பவும் பிரேயர்லயே இருப்பாரு. அவர் சொன்ன அந்த பாஸ்டருக்கு போன் பண்ண அவங்க எடுக்கவே இல்லை, இவங்க எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி கேஸ் பிரச்சனை யாருமே எடுக்கிறது இல்லை. சில டைம் நம்பரை ட்ராக் பண்ணி இவருக்கும் கனெக்ஷன் இருக்குமோ வந்துருவாங்களோன்னு சொல்லி நான் அவர் உட்காந்து நிறைய ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி அப்புறம் ஒரு டாக்ஸி ஓடிட்டு இருந்தாரு. அப்புறம் அதெல்லாம் அவரை விடுங்கன்னு சொல்லி நேற்றுக்கு அவங்களுக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் டென்னிசில 2 கேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கிறாங்க, வித் அந்த ஸ்டோர்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீ என்ன டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கிற, என் 2 ஸ்டோரை நீயே பார்த்துட்டு யூ டேக் கண்ட்ரோல் எவ்ரிதிங், அதனுடைய பெனிஃபிட்டையும் நீயே எடுத்துக்க, ஜஸ்ட் யூ ரன் திஸ் டூ ஸ்டேஷன் கேஸ் ஸ்டேஷன். நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு? மனுஷன் எவ்வளவுதான் அது டைம் தான். அப்ப அவங்க உண்மையாவே இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. கொஞ்ச நாள் ஒண்ணுமே அப்ப தேவனே நான் சொன்னேன் ஈச் அண்ட் எவரி ஸ்டெப்ஸ் நீங்க ஜெபத்தோட தான் பண்ணணும். இப்ப சொன்னார், நான் ஜார்ஜியால இன்னொரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், 160 மைல்ஸ். எவரி சண்டே நான் வர்றது மாதிரி இருக்கிறேன். இப்ப அவங்க ஒய்ஃபு போன் பண்ணி எவரிடே கால் பண்ணி பேசுறாங்க. சத்துரு எவ்வளவுதான் சேதப்படுத்தினாலும் கர்த்தரை நம்ம விசுவாசிக்கும் போது அவர் அந்த தீமைகளை ரெட்டிப்பான நன்மைகள்னால கொண்டு வர்றாரு. எல்லாமே ஃபில்டு வித் எல்லாம் இவங்க ரன் பண்ணணும், அந்த பில்ஸ் பே பண்ணணும், எது என்னென்ன செட்டில்மெண்டோ அதை பண்ணிட்டு ஹேஸ் டு ஓன் தி பிளேஸ். அவ்வளவு தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நம்ம தேவன் நம்மளோட இருக்கும்போது அந்த பழைய வருஷத்து தானியத்தை விடுறளவுல கர்த்தர் புதிய நன்மையினால் நிரப்புவார். கண்களை முடி ஜெபிக்கலாம். அந்த கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தப்படலாம். இந்த வேத வசனங்களை நம்ம எதுக்கு கட்சிக்குள்ளமாக அநேகருடைய கர்த்தருடைய சொல்லினா அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அவர்களும் தேவனை அறிந்து தேவனுடைய பாதையை அவர்களை பின்பற்ற தேவன் உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எதை இழந்திருந்தாலும் பிரியமானவருடைய தேவன் ஒருவர் நம்மோடு இருப்பார் என்றால் நிச்சயமாக தேவன் இரட்டத்தினையாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜெபம் ஒருபொழுது வீண் போகிறதே இல்லை. நமக்கு எதிராக மனிதர்கள் எழும்பலாம், நமக்கு எதிராக யார் எழும்பினாலும் சரி, தேவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டார்.